காந்தி கண்ணாடி எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா, வேடிக்கை பார்த்தவனுக்கு வேர்ல்டு கப் குடுத்தா மாரி தான் எனக்கு இந்த படம். ஏன்னா நான் வந்து இப்படிலாம் படம் பண்ணுவேன்று கனவுல கூட நெனச்சு பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த கனவுல கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம், அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருந்தா, இந்த காந்தி கண்ணாடி எனக்கு அமைஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாம, காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் நான் பொறந்தேன், வளர்ந்தேன். அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் குடுத்த நம்பிக்கையில தான் என்னால இங்க நிக்க முடியுது. எப்படி எங்க அப்பா, அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும். அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம, இங்க நான் நிக்கிறேன். இப்படி நான் உங்கள்ட்ட பேசுறேன். காரைக்கால் பாலா டூ காந்தி கண்ணாடி பாலாவுக்கு முக்கியமான காரணம் அமுதவாணன் அண்ணன் தான். அவரு தான் எல்லாமே. நமக்கு வந்து ஓப்பனிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுறான், எல்லாமே பண்றான் அப்படின்னா, அது அவர் தான் காரணம். யாரு என்னன்னு தெரியாத ஒரு பையன வந்து இப்ப நெறைய சொல்றாங்க. இந்த மனித மத பத்திலாம் பேசும்போது, யாரு என்னன்னு தெரியாத பையன அந்த அன்ப மட்டும் வச்சு ஒருத்தர வந்து நம்ம பார்த்துக்கணும், அவன் நல்லா வரணும்னு நினைக்கிறதுல அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு. ஸோ அவர் தான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்னை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 11, 12 வருஷமா நான் அண்ணன் கூட தான் இருக்கிறேன். ஸோ அவர் இல்லைன்னா நான் இல்லை இங்க. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிங்க. ரொம்ப நன்றி. நன்றியை தாண்டி எவ்வளோ வார்த்தைன்னு சொல்லலாம். அப்புறம் அண்ணனோட மனைவி ராஜேஸ்வரி அக்காவுக்கும் நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அப்புறம் கலக்கப்போதையாரில் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்தோம். அதெல்லாம் தாண்டி நிறைய ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. எல்லாருக்குமே வரது தான். அப்புறம் விஜய் டிவியில் பண்ணதுக்கப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18, 19 படங்கள் நடிச்சிருக்கிறேன். அந்த படங்கள் வந்து நடிப்பேன். பட்டு அது ஒரு 11, 12 படங்கள் வந்து நடிச்சிருப்பேன். ஆனா படத்துல வந்திருக்காது. அப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். என்ன நம்ம இது ஐய்யயோ! ஏன்னா நடிக்கிறோம் எதுவுமே வரலன்னா, அப்போ வந்து இல்லப்பா ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவா இருக்காங்க. அவங்க இந்த போர்ஷன் வச்சுக்கலாம். ஸோ அது கொஞ்சம் எடிட்ல தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவங்க பண்ணது கரெக்ட் தான். அவங்க மேல தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ அப்ப நெறைய யோசிப்பேன். டைட்டில் கார்ட்ல நம்ம பேர் இருக்கும். ஆனா படத்துல நம்ம இருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி நெறைய யோசிச்சிருக்கேன். நெறைய ஃபீல் பண்ணியிருக்கேன்.